ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஹெல்த்தியான சாம்பார் தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை சாம்பார். இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியானது கூட. நான் வீடியோவில் எப்படி பண்ணலான்னு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடயே சீரகம் சேர்த்துக்கோங்க. வரமிளகா 3 கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தக்காளி நல்லா வெந்து வரணும். குக்கரில் பார்த்தீங்கன்னா பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பூண்டு மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இது நல்லா கரண்டியில் மசிக்கி விட்டுக்கோங்க. இதுலேயே பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். பூண்டு, பெருங்காயம், மஞ்சத்தூள், பருப்பு கூட சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். தக்காளியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துன அப்புறம் நம்ம மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பருப்புலேயும் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். லைட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோன்னா நம்ம பருப்பு கடைஞ்சதை ஊற்றிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம பருப்பை கடைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துடலாம். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துடலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். பச்சை வாசனைலாம் போகணும், மிளகாத்தூள் பச்சை வாசனை. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்புலேயும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். சாம்பார்லாம் நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். மிளகாத்தூள் பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம முருங்கைக்கீரையை நல்லா கழுவி 2-3 வாட்டி கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ குழம்புல சேர்த்துடலாம். கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரையை. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. குழம்புல ஒரு 5 நிமிஷம் வெந்தாவே போதும். அதே மாதிரி மூடி போட்டு வேக வைக்காதீங்க. பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும், அடுப்பில் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். 5 நிமிஷம் தான் நம்ம கீரை போட்டுட்டு கொதிக்க வைக்கணும். அதுக்கு மேலே கொதிக்க வைக்கக்கூடாது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.